Hi, hello, welcome to Mathematical 360. இதில் நம்ம பார்க்குற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை முதலாம் ஆண்டு +1 கணிதவியல் சப்ஜெக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்குற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 6 இருபரிமாண பகுமுறை வடிவல் சாப்டர் தான் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பார்க்குற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம் சார்ந்த கணக்கு. இரட்டை நேர்கோடுகள் இடைப்பட்ட கோணம் என்னன்னு சொல்லிட்டு பிஎஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக புரியும். எடுத்துக்காட்டு ax² + 2hxy + by² = 0 என்ற இரட்டை நேர்கோட்டிற்கும் செங்குத்தாகவும் ஆதிவழி செல்லும் இரட்டை கோடுகளின் சமன்பாட்டை காண்க. அதாவது பார்த்தீங்கன்னா ax² + 2hxy + by² இரட்டை நேர்கோடு, அந்த இரட்டை நேர்கோடுக்கு செங்குத்தாகும், அதாவது அதுக்கு பர்பெண்டிகுலராகவும் ஆதிவழி செல்லும். ஸோ இப்போ நம்ம இரட்டை நேர்கோடு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லைன் இப்படி போகுது. இந்த 2 லைனுக்கு பர்பெண்டிகுலராக சொல்றாங்க. ஸோ அந்த 2 லைன் இரட்டை நேர்கோடு செங்குத்தாகவும் ஆதிவழி செல்லும் இரட்டை கோடுகளின் சமன்பாட்டை காண்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆதிவழியில் போகிற இரட்டை நோடு செங்குத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான் டீரியா ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரட்டை கோடுகளின் சமன்பாடு தான் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த 2 இரட்டை கோடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் போகுதுன்னா இந்த இரட்டை கோடுகளுக்கு 2 செங்குத்தாகவும் இருக்கிற 2 அந்த இரட்டை கோடுகளின் சமன்பாடு தான் கேட்குறாங்க. தீர்வு M1 மற்றும் M2 என்பன ax² + 2hxy + by² = 0 என்ற கோடுகளின் சாய்வு என்க. ஸோ கொடுத்துருக்க இரட்டை நேர்கோட்டோட சாய்வு ஆதிவழி செல்லும் இரட்டை நேர்கோட்டோட சாய்வு வந்து பார்த்தீங்கன்னா M1 மற்றும் M2. ஸோ நம்ம எடுத்துக்கிற M1 M2 எடுக்கும்போது இந்த இரட்டை நேர்கோடு தனித்தனி சமன்பாடு வந்து பார்த்தீங்கன்னா y - M1x = 0 மற்றும் y - M2x = 0. புள்ளி சாய்வு இடத்துல நமக்கு தெரியும் y = mx + cன்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஒரு லைனோட ஈக்குவேஷன் புள்ளி சாய்வு இடத்துல நமக்கு தெரியும். ஏன்னா ஆதிவழி செல்லும்னா 0,0 நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி இருக்கனால நமக்கு இந்த ஈக்குவேஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இரட்டை நேர்கோடு டாபிக் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கோடோட சாய்வு M1 இருக்கிறனால y = mx + cல வந்து M1 எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இங்கே வரும்போது என்ன ஆகும், y - M1 × x = 0. இது பாயிண்ட் ஆதிவழி செல்லும் 0 எடுத்துருக்காங்க. ஸோ y - M1 × x மற்றும் y - M2 × x இன்னொரு சாய்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா y - M2 × x = 0. ஈக்குவேஷன் 6.31 எடுத்துருக்கேன். ஸோ என்பன மேற்கண்ட சமன்பாட்டின் தனித்தனி சமன்பாடுகள். ஸோ நமக்கு தெரியும் முன்னாடி இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 2 ஈக்குவேஷன் மல்டிபிள் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை நேர்கோடு ஆதிவழி செல்லும் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்காண்டிக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி தனித்தனி சமன்பாடு மல்டிபிள் பண்ணி இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு. சமன்பாடுகளின் சேர்ப்பு ஒருங்கிணைந்த சமன்பாடு, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 2 ஈக்குவேஷனும் மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்காங்க. y - M1x × y - M2x = 0. ஸோ இது 2 மல்டிபிள் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டை வந்து ஒய்யால் மல்டிபிள் பண்ணும்போது y². ஸோ மறுபடியும் ஒய்யை -M2ஆல் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதாவது -M2x இருக்கும். ஸோ -M2x. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா -M1 × x இதால் மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும்னா -M1 ஆகும், -M1 × x -M1xyன்னு வரும். இதை மறுபடியும் இதோட மல்டிபிள் பண்ணும்போது -M2 M1 × M2 x². ஸோ அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வரும். ஸோ M1 × M2 x². ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸுங்கிறது காமன் எடுத்துட்டு M1 + M2 xy இதை வந்து xy தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. இதை 6.32 எடுத்துக்கங்க. மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கொடுக்கப்பட்டவை. ஸோ கொடுக்கப்பட்ட இரட்டை நேர்கோடுகள் சமன்பாடு பார்த்தீங்கன்னா ax² + 2hxy + by² = 0. இதை 6.33 எடுத்துங்க. ஸோ எனவே இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருபடி சமன்பாடுலேருந்து அதோட மூலங்கள் M1 + M2 வேல்யூ -2h/b மற்றும் M1 × M2 மூலங்கள் பெருக்கல் பலன் = a/b. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரு இரட்டை நேர்கோடு சமன்பாடுகளோட டாபிக்லேயே பார்த்துருப்போம். அதோட மூலங்கள் வந்து
சொல்லி கண்டுபிடிச்சதுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து வந்த வேல்யூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மூலங்கள் கூடுதலும் பெருக்கல் பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அது 6.34 எடுத்துக்கோங்க. ஸோ சமன்பாடு 6.6.31க்கு செங்குத்து கோடுகள். நம்ம ப்ரீவியஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா y மைனஸ் m1 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0 மற்றும் y மைனஸ் m2 ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 0 பார்த்தோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை நேர்கோடோட தனித்தனி சமன்பாடு. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ரெண்டு கோடுகளுக்கும் செங்குத்தான கோடுகள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட செங்குத்து கோடு இதோட செங்குத்து கோடு எப்படி கழிக்கணும் ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்துச்சுன்னா, சாய்வுங்கிற டாபிக் பார்க்கும்போது அது செங்குத்து கோடுகள் இருந்துச்சுன்னா m1 இன்டூ m2 ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -1. அதாவது ரெண்டு சாய்வு மல்டிபிள் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -1 வந்துச்சுன்னா நமக்கு தெரியும் அந்த ரெண்டு கோடுகளும் செங்குத்து கோடுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனுக்கு ஏற்றப்படும். ஸோ இந்த ரெண்டு நேர்கோடுகளும் செங்குத்தான கோடுகள் எப்படி கண்டுபிடிக்கணும், அதோட சாய்வு வந்து பார்த்தீங்கன்னா m1 இன்ட்டு m2 போடும்போது -1 வரணும். ஸோ இப்போ y பிளஸ் 1/m1 அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு m1 இன்டூ m2ஓட மல்டிபிள் பண்ணுறோம். அதாவது நம்ம வந்து m1 வேணும். ஸோ m1 வேணும் என்ன ஆகும், இது இன்சைட் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா -1 டிவைடட் பை -1/m2 வரும். ஓகேவா. ஸோ -1 டிவைட் பை m2 போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா m1க்கு பதிலாக ஸோ m1க்கு பதிலாக -1 போடும்போது என்ன ஆகும்னா ப்ளஸ் ஆயிரும். ஸோ y பிளஸ் 1 டிவைட் பை m2x அதாவது பார்த்தீங்கன்னா m1ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது மைனஸ் இங்கே ஆல்ரெடி இருக்குது, டிவைட் பை m2 கீழே வந்துடும். அதனால 1/m2x ஈக்குவல் டு 0. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா m2ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோன்னு வச்சுக்கலேன். ஸோ m2க்கு மட்டும் வேணும்னா m1 இன்சைட் போகும்போது நான் -1 டிவைட் பை m1. ஸோ இங்கே ஆல்ரெடி ஃபார்முலா மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் ப்ளஸ் போடும்போது 1 டிவைட் பை m1x ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ரெண்டு லைனுக்கும் இப்போ நம்ம செங்குத்து கோடுகள் எடுத்தாச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா சாய்வில் பெருக்கல் -1 வந்துச்சுன்னா செங்குத்து கோடுகள் நமக்கு அந்த கண்டிஷனில் தெரியும். அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா m1ஓட வேல்யூ m2ஓட வேல்யூ இதுலேருந்து எடுத்து இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ரெண்டு செங்குத்து கோடுகள் கண்டுபிடிச்சாச்சு, அதாவது சாய்வை வச்சு. சமன்பாடு சேர்ப்பு சமன்பாடு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இரட்டை கோடுகளின் செங்குத்து கோடுகள் தான் கேட்டாங்க. ஸோ அந்த ரெண்டு செங்குத்து கோடுகளும் கண்டுபிடிச்சிட்டோம். ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ இதை மல்டிபிள் பண்ணும்போது m1 கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும்னா y m1 இன்ட்டு y. ஸோ m1 இன்ட்டு y பிளஸ் எக்ஸ் இங்கே போகும்போது 0 ஆனால m1 இன்ட்டு y பிளஸ் எக்ஸ் இன்ட்டு இங்கே இது மல்டிபிள் பண்ணும்போது m2 இன்ட்டு y பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ரெண்டு செங்குத்து கோடுகள் சேர்த்து எழுதியிருக்கோம். இதை மல்டிபிள் பண்ணுறாங்க. அதாவது m1y m2y பண்ணும்போது m1 இன்ட்டு m2 y ஸ்கொயர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா m1y எக்ஸால் மல்டிபிள் பண்ணும்போது m1y xyன்னு வரும். அதே மாதிரி எக்ஸ் m2y போடும்போது m2 இன்ட்டு xy. ஸோ இப்போ xy காமனை வச்சுட்டு m1 m2வை அப்படியே ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெளியே எடுத்துக்காங்க காமனை எடுத்துட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் ஒன் x இன்ட்டு எக்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது x ஸ்கொயர். சமன்பாடு 6.34 பயன்படுத்த, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம 6.3 என்ன இதோட மூலங்கள் பார்த்துருக்கோம், இரட்டை நேர்கோடு மூலங்கள். ஸோ அதை இங்கே சப்போர்ட் பண்ணுறோம். m1 இன்ட்டு m2க்கு என்ன வேல்யூ a டிவைட் பை b. ஸோ a டிவைட் பை b y ஸ்கொயர் மைனஸ் அதாவது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா m1 ப்ளஸ் m2 வேல்யூ -2h டிவைட் பை b. ஸோ -2h டிவைட் பை b இன்ட்டு xy ப்ளஸ் xy ஈக்குவல் டு 0. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த b காமனாக இருக்குது. ஸோ அதை வந்து இங்கே மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும் bx ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் bx ஸ்கொயர். இங்கே என்ன இருக்குது -2h இன்ட்டு xy. ஸோ -2h இன்ட்டு xy. இங்கே என்ன இருக்குது ay ஸ்கொயர். ஸோ ay ஸ்கொயர். இந்த b ஆன்சர் போகும்போது 0 ஆயிடும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவையான சமன்பாடு, அதாவது கேட்டுக்க தேவையான செங்குத்து கோட்டுன்னு இரட்டை கோடின் சமன்பாடு. அப்போ தேவையான சமன்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ay ஸ்கொயர் -2hxy ப்ளஸ் bx ஸ்கொயர். அதாவது இந்த ஈக்குவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் செங்குத்தோட சமன்பாடு என்ன இருக்குன்னா சென்டரில் மைனஸு எக்ஸ் ஸ்கொயர் சேமாக இருக்குது, பிஎக்ஸ் ஸ்கொயர் அதாவது பிஒய் ஸ்கொயர் எடுத்த இடத்துல இந்த கோஎஃபிஷியன்ட் இதோட ரீப்ளேஸ் ஆகிட்டு பிஎக்ஸ் ஸ்கொயரும் ஏஒய் ஸ்கொயரும் இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நேர்கோட சமன்பாடுக்கும் செங்குத்தோட சமன்பாடுக்கும் அந்த மைனஸ் வேல்யூ வச்சு ஆள் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை நேர்கோடுகள் கோணாக்ஸ் இர்சமோயிட்டியின் சமன்பாடு காலங்கள் பற்றி பார்க்கலாம். For watching.